நடுவில் ஆள் வந்தா எப்படி பேசுற நடுவில் ஃபஸ்ட்டு மலையானே போற்றி போற்றி. ஞானமே தன் வடிவாக திகழக்கூடிய எல்லாம் அல்ல நம் பகுதியில் நமக்கெல்லாம் எழுந்து அருள்வாழை தொழக்கூடிய முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இன்றைய தினம் அம்பாளுக்கு திருவிளக்கு பூஜையாகப்பட்டது. ஜாக்கெட் விளக்கு கட்டின உடனே அந்த மஞ்சள் கயிறு மஞ்சள் கயிறுல மஞ்சள் கட்டி அந்த விளக்குக்கு அந்த ஜாக்கெட் மேல கட்டுங்க. கட்டிட்டு பிள்ளையார் சொல்றத டக் டக்குன்னு செய்யணும். இன்னொன்னு வந்து விளக்கு பூஜை பண்றது வந்து மெயினா சுமங்கலி பண்றதா ரொம்ப விசேஷமான தலைவல்லது. சுமங்கலி உட்காந்து பண்ணணும். தீர்க்க சுமங்கலி உட்காந்து பண்ணக்கூடிய பூஜை திருவிளக்கு பூஜை. பிள்ளையார் வந்து வெத்தலையில பிடிச்சி வைக்கணும். பிள்ளையாரு வெத்தலை பிடிச்சி வைக்கணும். பிள்ளையாருடைய தலை வந்து கூசா இருக்கணும், அமுக்குன மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் பிள்ளையார் பேர். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சா மங்களகரமானது நம் வேதங்கள் குறிப்பிடுகின்றது. அதனால மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு புஷ்பம் அதுக்கு சாத்துங்க.
பிள்ளையார் பிடிச்சு வச்சு பூ சாத்திரு. அடுத்த கட்டது விளக்குக்கு ஜாக்கெட் பெட்டி சாத்தி அதுக்கு திருமாங்கலை கயிறு மஞ்சள் கட்டி அதுல சாத்திட்டு அடுத்தது பிள்ளையார் பிடிச்சு வச்சு பிள்ளையாருக்கு மேல ஒரு பூ வைங்க. பிள்ளையார் பிடிச்சி உடைக்க கூடாது. பிள்ளையாருக்கு பக்கத்துல வைங்க பூ. பிள்ளையார் தலைமையில சொருக கூடாது. எல்லாரும் அக்ஷதை வாங்கி கையில வாங்கி ஒரு பக்கமா வச்சுங்க. அக்ஷதை வாங்கி ஒரு பக்கமா கையில வச்சுக்கோங்க. அக்ஷதை வாங்கி ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. அக்ஷதை வாங்கி ஒரு பக்கமா வச்சுங்க. பிள்ளையார் பிடிச்சி வச்சிருங்க. பிள்ளையாருக்கு ஒரு குங்குமம் சாத்தி வைங்க. பிள்ளையாருக்கு பொட்டு வச்சு வைங்க. அக்ஷதையை வேகமா கொடு. அம்மா தெய்வ கூர்ந்து பேசாதீங்க. தெய்வ கூர்ந்து பேசுறீங்கன்னாக்கா நான் சொல்றது காதுல விழாது. பின்னாடி உட்காந்துருங்க பேசாதீங்க. பசங்களா இருந்தாலும் கொஞ்சம் அமைதி காத்து சொல்லத முக்கியமா புரிஞ்சுட்டாதான் நீங்க பூஜை பண்ண முடியும். ஏதோ கோயில்ல உட்காராங்க நம்ம உட்கார்ந்தோம் விளக்கு பூஜை பண்ண இல்லாம எதையுமே புரிஞ்சு செய்வது என்பது இறைவன் அருள் பரிபூர்ணமா கிட்டும். அவன் அருளாலே வந்தான் வணங்கி குறுக்கு போவாத போட்டோகிராஃபர் குறுக்கு போவாத. எல்லாரும் கொஞ்சம் கையில அட்சதையும் பூவும் எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தீர்த்தத்தை கையில எடுத்து கையை அலம்பிக்குங்க. கையில தீர்த்தத்தை எடுத்து கையை அலம்பிக்குங்க. கை அலம்பினத்தோட நமஸ்காரம் பண்ணிக்குங்க. அவர்கள் குருவை நினைச்சு சுகந்திரேயா போத்யா வருணோ சுகந்திரகிந்திர பிரகஸ்பதக சுகந்திர சாட்சாட்சர பரமயோமன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே குலோகானாம் விஷவே சர்வயோகினாம் தட்சிணாமூர்த்தி சுவாமி பிரகஸ்பதி குருவே நமः. அப்படியே அவர்கள் குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சர்வமங்கல மாங்கல்யே ஸ்ரீ சர்வாதிசோதகே தரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கையில 2 அட்சதை எடுத்து விளக்கு முன்னாடி போடுங்க. அக்ஷதாயை நமஹ. இப்போ எல்லார் கையிலையும் தீப்பெட்டி இருக்கு. குலதெய்வத்தையும் நம்ம முத்துமாரியம்மனையும் பிரார்த்தனை பண்ணி விளக்கேத்துங்க.
महालक्ष्मी तविद्महे विष्णुपत्नी धीमहि तन्नो महालक्ष्मी नमो नमः। नमस्ते अस्तु महामाये श्रीपीडेश्वर पूजिते शंखचक्र गदा अस्ते महालक्ष्मी नमोस्तुते। धनम देहि धान्यम देहि संतानम देहि पुत्र परिपाल समेत देहि देहि मे शुता महालक्ष्मी नमः। விளக்குக்கு எண்ணெய் இல்லைனா மட்டும் கூப்பிடுங்க, அவங்க வந்து எண்ணெய் கொடுப்பாங்க. திரி அகலமா போட்டுனாலும் போட்டுக்கோங்க, காத்து இல்லாம பிரச்சனை கிடையாது. எல்லாரும் விளக்கேற்றிட்டா பாருப்பா, எல்லாரும் விளக்கேற்றிட்டாங்கன்னு பாருங்க. ஒரு நிமிஷம், அனைவருமே விளக்கு ஏற்றி ஆயிட்டா பாருங்க. தயவு கூர்ந்து ஏற்றிட்டா பாருப்பா, எல்லாரும் விளக்கேற்றிட்டாங்கன்னு பாருங்க. ஒரு நிமிஷம், அனைவருமே விளக்கு ஏற்றி ஆயிட்டா பாருங்க. தயவு கூர்ந்து பொறுமையா இருங்க, பேசாதீங்க, சொல்றத காதுல வாங்குங்க. ஏமா பேசிட்டு பின்னாடி உட்காந்துட்டு பேசாதீங்க. விளக்கு பூஜை பண்றவங்க பின்னாடி உட்காந்து சும்மா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காத, அவங்களை திவ்யமா பூஜை பண்ண விடு. எல்லாரும் சாப்பிடுங்க. அச்சுதாயை நமஹ. எல்லாரும் தீர்த்தத்தை கையில எடுத்து சாப்பிடுங்க. அச்சுதாயை நமஹ. இன்னொரு வாட்டி விட்டு சாப்பிடுங்க. அனந்தாயை நமஹ. இன்னொரு வாட்டி விட்டு சாப்பிடுங்க. கோவிந்தாயை நமஹ. 3 வாட்டி சாப்பிடணும். பெரிய இன்னொரு வாட்டி கையாளம்பிக்கிங்க. அகசுத்தத்யநாதம் பூரசுத்தத்யநாதாயை நமோ நமஹ. ஆரம்ப கால முகூர்த்த கால பூஜா மத்திய கரிஷே. எல்லாரும் அவர்களுடைய ராசி நட்சத்திரம் கோத்திரம் மனசால நினைச்சுக்கங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பேரையும் மனசால நினைச்சுக்கிட்டு கையில ஒரு அக்ஷதை எடுத்துக்கங்க. மனசார 2 நிமிஷம் நான் சொல்லும் போது அப்படியே மனசுல நினைச்சுங்க. நம பார்த்த சமஸ்த துரியேஸ்வராகி பார்வதி பரமேஸ்வர பிரதேத்தம் அஷ்யாம் சுபதித்தோ ஆரம்ப கால முகூர்த்த கால பூஜா முத்துமாரி அம்பிகா திருவிளக்கு பூஜா மத்திய கரிஷே महागणपति स्वामिने नमः. आरंभ काल मुहूर्त काल पूज्याम अक्षयजमानस्य षड कुटुंब दग्र्य वीर्य भजग आयुल आरोग्य ऐश्वर्यानां सकल संपत्तानां पूज्यानां नामानां ग्रहाणां आदित्यादि नवग्रह पीडाधिपति अट्टकाम्य शरोषिदत्तम आरंभ काल मुहूर्त काल पूज्या मध्य गरीषे. எல்லாரும் கையில இருக்கிற அட்சதை விநாயகர் மேல போடுங்க. திடீர்னு கையில அட்சதை கொஞ்சம் பூ எடுத்துக்கோங்க. பூ இல்லாதவங்களுக்கு பூ கொடுத்து விடுப்பா. பூ கொடுத்து விடு. ஒரு நிமிஷம், பூ வருது வாங்கிக்கங்க. பூ கொஞ்சம் எடுத்து வந்து கொடு. ஏமா கொஞ்சம் எல்லாருமே பூ அட்சதை கையில எடுத்துங்க. கொஞ்சமா பூ அட்சதை கையில எடுத்துக்கோ. எல்லாரும் பிள்ளையார் குட்டி கொட்டிக்கோ. 2 பக்கம் இப்படி சுக்லாம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவரணம் ஜாகே சர்வத்யோபசாந்தகே. நமஸ்காரம் பண்ணிக்கோ. ஓம் பூ நம பார்த்த சமஸ்த துரியேஸ்வராகி பார்வதி பரமேஸ்வர பிரதீப்தம் அஷ்யாம் சுபதித்தோ ஆரம்ப கால முகூர்த்த கால பூஜா மத்திய கரிஷே. விநாயகர் மேல போட்டுருங்க. எல்லாரும் பூ கையில எடுத்துக்கோங்க. விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் மகா கணபதயே நமः. தியாவாக ஆவாகயாமி. மகா கணபதயே நமः. ஆசனம் சமர்ப்பயாமி. மகா கணபதயே நமः. அபிஷேகம் சமர்ப்பயாமி. மகா கணபதயே நமः. அலங்கநாத்தம் சமர்ப்பயாமி. மகா கணபதயே திவ்யகந்தாம் தாரயாமி. மகா கணபதயே நமः. கந்தோஸ்வரி அரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. மகா கணபதயே நமः. புட்பகி புட்பயாலம் பூஜயாமி. ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கௌரிபுத்ராய நமः. ஓம் கணேஸ்வராய நமः. ஓம் கஜமுகாய நமः. ஓம் கந்தக்கிருதாய நமः. ஓம் அவ்யாய நமः. ஓம் ஹரயே நமः. ஓம் பிரதாய நமः. ஓம் ருத்ராய நமः. திருக்கைலாய வாசின்யாய நமः. ஓம் கவசின்யாய நமः. ஓம் நீலலோகிதாய நமः. ஓம் சைலேந்திரகன்ய பிரதாய நமः. ஓம் அற்புதமூர்த்தே நமः.
ஓம் பிரத்யக்ஷ கணபதியே நமஹ. ஓம் லட்சுமி கணபதி சுவாமினி நமோ நமஹ. முதல் தீர்த்தம் எடுத்து விநாயகருக்கு முன்னாடி விடுங்க. கொஞ்சம் தீர்த்தம் கையில மணி எடுத்துக்கோங்க. ஊதுவத்தி ஏத்திக்கோங்க. ஊதுவத்தி ஏத்தி ஊதுவத்தி முதல்ல ஏத்து. எல்லாரும் ஊதுவத்தி ஏத்திக்கோங்க. धूपगामी महागणपति स्वामी धूपम धूपाकर्यामी धूपम धूपम ஊதுவத்தி ஏத்திக்க ஏத்திக்காமி எரிவிடாதே. நம்ம புகவா தீபாவளி காமிக்கணும். ஏத்தி காமிக்கணும். புகையோட காமிக்கணும். தூபம் தூபாகர்யாமி தூபம் தூபம் தரிசிக்காமி தூபம் பிரத்யக்ஷ தீபம் முடிக்காமி வச்சுங்க. ஊதுவத்தி சொல்லி வச்சுங்க. பார்த்து புடவையில படாத அளவுக்கு ஒரு ஓரமா உசாரா வைங்க. பக்கத்துல படாத நம்ம வேலையே படாம அந்த அம்பாள் விளக்குல கட்டின ஜாக்கெட் பீட் மேலேயும் படாம உசாரா வைக்கணும். பார்த்து உசாரா வைங்க. வெளிப்பக்கமா கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க தீர்த்தம் எடுத்துங்க. விநாயகருக்கு நிவேதனம் பண்ணுங்க. ஓம் பூர் பவத்ரேன்னி பர்கோதேவட்ச யோரிச ரத்லபக் பழத்து மலை விட்டு நிவேதனம் பண்ணுங்க. பிராணாய மணியடிங்க. பிராணாய சபர்ணாய ஸ்வா பிரம்மண யஸ்வா அமிர்தகாய ஸ்வா பூர் பவத்ர மகாகணபதி சுவாமி நம. ஓம் ஆரம்ப கால பூஜ்யாம் நிவேதனம் சமர்ப்பயாமி. மூணு வாட்டி தீர்த்தம் எடுங்க. நிவேதனத்து மேல மூணு வாட்டி தீர்த்தம் எடுங்க. ஓம் பூர் பவஸ்வரு பூர் பவஸ்வரு பூர் பவஸ்வரு. கற்பூரம் ஏத்திக்கங்க. சின்னதா ஏத்திக்க. ரொம்ப பெருசா சின்னதா உடச்சு ஏத்திங்க. விநாயகர் காமிக்கிறதுக்கு மட்டும்தான். கற்பூரம் ஏத்திக்கோ. சின்னதா கற்பூரம் ஏத்திக்கோ. மணி அடிச்சு தீவான காண்போம். கணானாம் துவா கணபதயம் கவாமகே கவிந்த வீணா உமாஸ்தவத்சவம் தேவராஜம் பிரம்மணாம் பிரம்மண சுதான சண்டம் தேவ சிவத்ராஜனமோசி महागणपतये नमः. ओम नमो द्राडपतये गणपतये प्रथम पतये नमस्ते अस्तुतं भोजनाय एकदंताय विष्णुनाथिने शिवशिवाय श्रीधर्ममूर्तये नमः. आनंदब्रह्म कर्पूर निरांजनं धूपं प्रत्यक्ष महालक्ष्मी दीपं सर्वशोरोपचारं पूजयामि. शर्वो जयति. கொஞ்சம் கையில பூ எடுத்து அச்சதை எடுத்து கல்பத்தை சுத்தி விநாயகர் மேல போட்டு கொஞ்சம் தீர்த்தம் வச்சுட்டு அப்புறம் தொட்டு நமஸ்காரம் கண்ணில் வச்சுங்க. கல்ப தெய்வான்னைய கற்பூர தீபாவளிக்கு கொஞ்சம் பூவு கொஞ்சம் அச்சதையே கற்பூரத்தை சுத்தி விநாயகர் மேல போட்டுட்டு கொஞ்சம் தீர்த்தம் கீழே விட்டுட்டு கற்பூர ஆராத்தியை தொட்டு நீங்க கண்ணில் ஊத்திட்டு செய்யக்கூடிய பூஜை நல்லபடியாக நடக்கணும். பெருமானின் விநாயகரை வேண்டிக்கோங்க. விளக்குக்கு இப்போது ஆவாகனம் நடக்க போகிறது. எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்க குலதெய்வத்தை நினைத்து கொண்டு மனதார பிரார்த்தனை. சர்வலோகானாம் பவந்து. இந்த லோகத்தில் ஈர் முதல் கொண்டு 8000 கோடி ஜீவராசி அம்பிகையே உன்னுடைய கருணையால் இவ்வுலகத்தில் அனைவருமே இப்புற்று வாழ்க அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு விளக்குக்கு அச்சதையும் பூ எடுத்து சாத்துங்க. முத்துமாரி அம்பிகா பரமேஸ்வரியே நமாம் தியாவாக ஆவாகயாமி. முத்துமாரி அம்பிகா பரமேஸ்வரியே நமம் ஆசனம் சமர்ப்பி. விளக்குக்கு பூ போடுங்க. முத்துமாரி அம்பிகா பரமேஸ்வரியின் அபிஷேகம் சமர்ப்பயாமி. முத்துமாரி அம்பிகா பரமேஸ்வரி அலங்கராத்தம் சமர்ப்பயாமி. முத்துமாரி அம்பிகா பரமேஸ்வரி திவ்யகந்தாந்தாரயாமி. முத்துமாரி அம்பிகா பரமேஸ்வரி கந்தோஸ்வரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. முத்துமாரி அம்பிகா பரமேஸ்வரி நம புட்பகை புட்பயாலம் பூஜயாமி. முத்துமாரி அம்பிகா பரமேஸ்வரியின் சர்வசோட உபசாரம் பூஜயாமி. சர்வோ ஜயதி. महालक्ष्मी नमां द्यावाग आवागयामि. महालक्ष्मी नमां आसनं समर्पयामि. महालक्ष्मी नमां अभिषेकं समर्पयामि. महालक्ष्मी नमां अलंकनार्थं समर्पयामि. महालक्ष्मी नमां दिव्यगन्धां धारयामि. महालक्ष्मी नमां गन्धोश्वरी हरिद्रा कुङ्कुमं समर्पयामि. महालक्ष्मी नमां पुष्पैः पुष्पयालां पूजयामि. महालक्ष्मी नमां सर्वषोड उपचारं पूजयामि. सर्वो जयति. आवाहन स्थापिन शनिराधन दिग्बंधन அவகுண்டன தியாவாக ஆவாகயாமி. எல்லாரும் கையில குங்குமம் எடுத்துங்க. விளக்குடைய பாதத்துல போடணும். குங்குமம் எடுத்து வச்சுக்கோ. குங்கும அர்ச்சனை ஆகப்பட்டது திருவிளக்குக்கு நடக்க இருக்கின்றது. மனதார பக்தியோடு பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு பெண்களுக்கும் குங்குமம் என்பது ரொம்ப முக்கியம். சுமங்கலி என்றால் குங்குமம் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம முத்துமாரி அம்பிகை என்றென்றும் தீர்க்க சுமங்கலி நித்திய கல்யாணி ஆகப்பட்டவள். தீர்க்க சுமங்கலியாகப்பட்டவர்கள் அனைவருமே மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு
எல்லாம் அல்ல முத்துமாரியம்மையை பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்கள் கணவனால் தீர்க்க ஆயுளோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு கொண்டு மனதார குங்குமத்தை கையில வச்சுங்க, ஒரு வெத்தலையில போடுங்க. வெத்தலை இல்லையா? ஓம் அம்பிகையே போற்றி. ஓம் அனுகக மாரியே போற்றி. ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி. ஓம் அங்குச பாசம் ஏந்தியவளே போற்றி. ஓம் ஆதார சக்தியே போற்றி. ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி. ஓம் இருள் நீக்குபவளே போற்றி. நான் சொல்றத சொல்லியே போடலாம், அதுக்குதான் நான் பொறுமையா சொல்றேன். ஓம் இதயம் வாழ்பவளே போற்றி. ஓம் இடரினை களைவாள் போற்றி. ஓம் இஷ்ட தேவதையே போற்றி. ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஈடினை களைவாய் போற்றி. ஓம் ஈகை மிக்கவளே போற்றி. ஓம் உமையவளே தாயே போற்றி. ஓம் உயிர் பிச்சை தருவாய் போற்றி. ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி. ஓம் எலுமிச்சை பிரியாளே போற்றி. ஓம் எட்டு திக்கும் வென்றவளே போற்றி. ஓம் ஏகாந்த முத்துமாரியே போற்றி. ஓம் ஏழைக்கு மனம் இறங்குவாய் போற்றி. ஓம் ஐங்கரத்தவளே போற்றி. ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி. ஓம் ஓம்கார ரூபிணியே போற்றி. ஓம் ஔடதம் ஆனவளே போற்றி. ஓம் கண்ணாக திகழ்பவளே போற்றி. ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி. ஓம் காக்கும் அன்னையே போற்றி. ஓம் பிள்ளை மொழியாளே போற்றி. ஓம் கீர்த்தி அளிப்பவளே போற்றி. ஓம் குங்கும நாயகியே போற்றி. ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி. ஓம் கூழி குளிர்விப்பவளே போற்றி. ஓம் கை கொடுப்பவளே போற்றி. ஓம் கோடை பசுங்கிலேயே போற்றி. ஓம் சக்தி உமையவளே போற்றி. ஓம் திருப்தி தருபவளே போற்றி. ஓம் சௌந்தர நாயகியே போற்றி. ஓம் சிம்பவாகினியே போற்றி. ஓம் சீரெல்லாம் தருபவளே போற்றி. ஓம் சீதலா தேவியே போற்றி.
ஓம் சூலம் ஏந்தியவளே போற்றி. ஓம் செந்தூர நாயகியே போற்றி. ஓம் செண்பகா தேவியே போற்றி. ஓம் அங்காள ஈஸ்வரியே போற்றி. ஓம் சொல்லின் செல்வியே போற்றி. ஓம் சேனை தலைவியே போற்றி. ஓம் சோகம் தீர்ப்பவளே போற்றி. ஓம் தத்துவ நாயகியே போற்றி. ஓம் தர்ம தேவதையே போற்றி. ஓம் தரணி காப்பாய் போற்றி. ஓம் தத்துவம் கடந்தவளே போற்றி. ஓம் தற்கால பிரியாளே போற்றி. ஓம் தாலி பாக்கியம் தருவாய் போற்றி. ஓம் தாமர கன்னியே போற்றி. ஓம் தீமை களைபவளே போற்றி. ஓம் துன்பம் தவிர்ப்பவளே போற்றி. ஓம் தூய்மை மிக்கவளே போற்றி. ஓம் தென்றலாய் வந்து குளிர்விப்பவளே போற்றி. ஓம் தேசமுத்து மாரியே போற்றி. ஓம் தையல் நாயகியே போற்றி. ஓம் தொல்லை போக்குவாய் போற்றி. ஓம் தோன்றா துணையே போற்றி. ஓம் நன்மை அளிப்பவளே போற்றி. ஓம் நலமெல்லாம் தருவாய் போற்றி. ஓம் நாக வடிவினலே போற்றி. ஓம் நாக ஆதாரமே போற்றி. ஓம் நாகாபரணியே போற்றி. ஓம் நானிலம் காப்பாய் போற்றி. ஓம் நித்திய கல்யாணியே போற்றி. ஓம் நிலமாக நிறைந்தவளே போற்றி. ஓம் நீராக குலைந்தவளே போற்றி. ஓம் நீதி நிலை காப்பவளே போற்றி. ஓம் என் நெஞ்சகம் நிறைந்தவளே போற்றி. ஓம் நேசம் காப்பவளே போற்றி. ஓம் பக்தத்தம் திலகமே போற்றி. ஓம் பவளவாய் கிளியே போற்றி. ஓம் பல்லுயிரின் தாயே போற்றி. ஓம் பசுபதி நாயகியே போற்றி. ஓம் பாம்புரு ஆனாய் போற்றி. ஓம் புற்றாகி நின்றவளே போற்றி. ஓம் சித்தியாய் மணப்பவளே போற்றி. ஓம் பிறவி பிணி தீர்ப்பாய் போற்றி. ஓம் பிழை பொறுப்பவளே போற்றி. ஓம் பிள்ளையை காப்பாய் போற்றி. ஓம் முத்தாள் அம்மையே போற்றி. ஓம் சிவரூப முத்துமாரியே போற்றி. ஓம் மூன்று வாழ்வு அருள்வாய் போற்றி. ஓம் மீனாட்சிபுரம் வாழ்பவளே போற்றி. ஓம் வேம்புல் இருப்பவளே போற்றி. மஞ்சள் முகத்தழகு மத்தியிலே பொற்றழகு மங்களம் தருவதன்றோ. அம்மா மாணிக்க மூக்குத்தி முத்து புல்லாக்கும் நல் மகிழ்வூட்டும் அலங்காரமே. அஞ்சனம் தீட்டிய அம்புகள் விழிகளில் அகிலமே அடக்கமன்றோ. அழகான காதினில் ஆடிடும் குண்டலம் அலைகடல் முத்து வகையோ.
தஞ்சமென வந்தவரை தாங்கிடும் கைகளில் தவழ்ந்திடும் தங்க வளைகள் தஞ்சமென நெஞ்சிலே கொஞ்சிடும் மாலைகள் தாயவளின் பொற்குவியல்கள் கொஞ்சிடும் முதட்டிலே கூடிடும் புன்னகை கோடிக்கு கோடி பெருமே அம்மா குறைவான வாழ்வினை நிறைவாக தந்திடும் கொப்புடை அம்மை உமையே. எல்லாம் சொல்லுங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 தாந்தன்ய ராகப்பிரதா நாகவல்லி அம்பிகா பரமேஸ்வரீர்மாபம் ஆடு பா பூஜயாமி சர்வம் ஜெயதி ஜெயதி ஜெயதி. அம்மா இது ஒரு நிமிஷம் கேட்டுக்கங்க. நான் சொல்றத வீட்டுல விளக்கேற்றும் போது நான் சொல்றத நல்லா கேட்டுங்க. எப்பவுமே சொல்றேன், நல்ல எண்ணெயிலேயே அல்லது நல்ல எண்ணெய் அல்லது நெய்யில இல்ல தேங்காய் எண்ணெய், இந்த எண்ணெயில தான் விளக்கு ஏற்றணும். வீட்டுல தீபம் எண்ணெயில ஒருபோதும் ஈர்த்தக்கூடாது. தீபம் எண்ணெய் என்பது எண்ணெய் கிடையாது, அது ஒரு கெமிக்கல் பொருள். அதனால அதுல ஏத்துனீங்கன்னாக்கா நமக்கு கஷ்டங்கள் தான் வரும். அதுக்கு என்ன சொல்றது, அது அது எப்படி சொல்றதுனாக்கா அது இதுல எடுக்கிற பொருள், அது எண்ணெயே கிடையாது. அதுல சும்மா வாசனை எல்லாம் கலந்து நமக்கு தீபம் எண்ணெய்னு கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவு எல்லாரும் நெய் இல்லைனாக்கா நல்ல எண்ணெய்னு விற்கிது. லிட்டரு 300 ரூபாய் நினைக்கிறேன். மாசத்துக்கு நீ கொஞ்சமா ஏத்தினா கூட நல்ல எண்ணெய் தான் வீட்டுல ஏத்தணும். அது ரொம்ப விசேஷமான தரவல்லது. அதே மாதிரி 10 ரூபாய் நெய்ன்னு விற்கிறாங்க தெரியுமா. தயவு கூந்து சொல்றேன், நீங்க ஆலயத்துக்குலாம் போனீங்கன்னாக்கா 10 ரூபாய் நெய்லாம் வாங்கி ஏத்த விடாது. வெறும் என்ன சொல்றீங்க, அந்த நமக்கு தார் ரோடு போறோம் இல்லையா, அதுல வரக்கூடிய கெமிக்கல். 10 ரூபாய்க்கு எங்க நெய் தருவாங்களா? கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணும். தயவு கூந்து சொல்றேன், அந்த 10 ரூபாய் நெய்யெல்லாம் வாங்கி விலைக்கேத்தாத. உன்னால முடிஞ்சா கோயில் உண்டியோ தட்டிலே 10 ரூபாய் போட்டு கூட வந்துடு. ஆனால் இது மாதிரி விளக்கேற்றி நீ உனக்கே பாவத்தை சேர்த்து கொள்ளாது. விளக்கு என்பது இதுலதான் ஏற்றணும் இருக்கு. அப்பெல்லாம் சுத்தமான நல்ல எண்ணெயில, ஏன்னு கேட்டா நல்ல எண்ணெயில் விளக்கேற்றினால் வீட்டுல நல்ல காற்று சுவாசிக்கும். இப்ப வேற ஏற்றுற விலை எண்ணெய் என்பது, தீபம் எண்ணெய் என்பது எண்ணெய் கிடையாது. அதனால முடிஞ்ச அளவு நல்ல எண்ணெய் ஏற்றணும். அதே மாதிரி விளக்கேற்றும் போது வீட்டுல பசங்க வச்சுட்டு வச்சுக்கோ, ஊத வச்சுலாம் கீழே வச்சுக்கோ. தீர்த்தேடு அந்த நைவேதனம் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் நைவேதனம் பண்ணுங்க. மணி அடிங்க. பிராணா யஸ்வா அபகா யஸ்வா பிரம்மண யஸ்வா அமிர்தசுதா யஸ்வா பூர்வபத்ரேண்யம் பத்ரோ தேவச்சினோயசகா அமுதம் பிரம்மா பிராணா யஸ்வா அபகா யஸ்வா பிரம்மண யஸ்வா அமிர்தசுதா யஸ்வா பூர்வபத்வரு 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 3 வாட்டி நீர் விளாடு. 3 வாட்டி நீர் விளாடு. கற்பூர ஆரத்தி எடுத்துக்கோ. மூலஸ்தானத்துல கற்பூர ஆரத்தி காமிக்கலாம். எல்லாரும் கற்பூர ஆரத்தி எடுத்துக்கோ. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாபஜாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ராஜாதி ராஜாய புரண்ய சாக்கினே நமோ வடம்பகே பிரபணாய குண்மகே சமேதா மாண்டாமகாமாய வச்சும் ராமேஸ்வரோபே சகரோதாதே குபேராய வைஷ்ணவனாய மகாராஜ்யாய நமः. ஓம் ஆனந்த பூ எடுத்து ஆனந்த பரிமள கற்பூ எடுத்து கல்பத்தை சுற்றி விளக்கு போடு. ஆனந்த பரிமள கற்பூர நீராஞ்சலம் தூபம் தரிசயாமி. பிரத்யட்ச மகாலட்சுமி தீபம் தரிசயாமி. சர்வசோட உபச்சாரம் பூஜயாமி. சர்வோ ஜெயதி. பூவை கல்பத்தை சுற்றி விளக்குக்கு போடு. கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து விளக்குக்கு முன்னாடி விடு. விளக்கு தீர்த்தம். கல்பூர ஆரத்தி தொட்டு கண்ணை வச்சுக்கோ. கல்பூர ஆரத்தி தொட்டு கண்ணை வச்சுக்கோ. கையில கொஞ்சம் அச்சதையும் கொஞ்சம் தீர்த்தமா எடுத்துக்கோ. அச்சதுல தீர்த்தம் இட்டு விளக்குக்கு முன்னாடி விடு. அச்சதுல தீர்த்தம் இட்டு விளக்குக்கு முன்னாடி விடு. அம்பிகையே சொல்லு. அம்பிகையே யதாஸ்தானம் பிரதிஷ்டயாமி.
விளக்கு முன்னாடி விட்டு விளக்கு ஒரு அசக்கு அசக்கிக்கோ. லைட்டா ஒரு அசக்குனாக்கா ஒரு இது பிஞ்ச். எல்லாரும் குங்குமார்ச்சனை பண்ற குங்குமத்தை எடுத்து நெத்திலையும் வகுடிலையும் திருமாங்கலத்திலையும் இட்டுக்கோ. எல்லாம் அவர்கள் குலதெய்வத்தையும் இங்க பாருங்க, நல்லா கேட்டுங்க. இடும்போது எங்கெங்க இடும்போது யாரை நினைக்கணும்னு கேட்டுங்க. நெத்தில இடும்போது குலதெய்வத்தை நினைக்க வேண்டும். எங்க இடும்போது வகுட்டுல இருக்கும்போது உன் கணவரை நினைக்கணும். எங்க இடும்போது வகுட்டுல இருக்கும்போது உன் கணவரை எடுக்க வேண்டும். திருமங்கலத்துல இடும்போது நீ யாருக்காக பூஜை பண்ணியோ, முத்துமாரியம்மன் ஆலயத்துல பூஜை பண்ணலாம், முத்துமாரியம்மனை நினைத்து திருமங்கலத்தில் இடணும். ஒரு இடம் இடும்போது ஒருத்தர் நினைக்கணும். நெத்தில இடும்போது குலதெய்வத்தையும், வகுட்டுல இடும்போது கணவரையும், திருமாங்கலத்தில் இடும்போது முத்துமாரியம்மனை வழிபட்டு இடுங்க. எல்லாம் குங்குமார்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்து இடுங்க. எல்லாருமே விளக்கை குளிர் விட்டு விட்டு வீட்டு வாசல் போய் ஏற்றினாலும் சரி, அப்படியே கொண்டு போனாலும் சரி, நீங்க வீட்டுக்கு போகணும். பிரசாதம் கூட வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட எடுத்து கொடுத்துடு. மற்றதெல்லாம் பேக்ல வச்சுக்கோ. பிரசாதம் எப்படியும் கூட வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட எடுத்து கொடுத்துடு. பொறுமை காத்து, இவ்வளவு நேரம் பொறுமை காத்தாச்சு. அவ்வளவுதான், ஒரு 10 நிமிஷம் நீங்க வீட்டுக்கே போயிடலாம். கூட வரலைன்னா யாராவது சொந்த பந்தம் கிட்ட கூட, ஏன்னா பிரசாதம் நீங்க கொண்டு போக முடியாது. பார்த்துக்க, கொண்டு போறாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தண்ணி தச்சில் ஊத்திடுறா. ஊற்றக்கூடாது, கீழே ஊற்றக்கூடாது. சாப்பாடு தண்ணி தண்ணி முன்னாடி அவங்களுடைய முடியிலையோ சாரியிலையோ வச்சிட போறீங்க. பார்த்து பொறுமையா போங்க. ஆலயத்தை வலம் வந்து அம்பிகை வணங்கி கொண்டு பொறுமையா இல்லம் செல்லுமாறு கோயில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். போதும்